ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கார். அந்தஸ்து புகழ் ஒரு பக்கம் கூடும். இன்னொரு பக்கம் கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் குரு இருக்காங்க. இது நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தால் கடன் கொடுத்தால் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் யாருக்காவது நீங்கள் கொடுத்துருந்து இந்த பணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அந்த பணம் தவணை முறையில் வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் வருமானங்கள் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக வருமானங்கள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் கைகூடி வருமானா நார்மலாக தான் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். ஒருவேளை நீங்கள் 2 பேரும் செப்பரேஷனில் இருந்தீங்கன்னா கூட மறுபடியும் ஒன்று சேர்ந்து அல்லது ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ட்ரேடிங் பண்ணுறீங்க, குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாரம் உங்களுடைய துறைகளில் ஓரளவுக்கு லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கு, லேட் ஆகிட்டுருக்கு, தள்ளி போயிட்டுருக்கோ திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. ரொம்ப நாளாக முன்னோருடைய சொத்து எதிர்பார்த்து கிடைக்காதவங்களுக்கு அல்லது வராத பணம் அவுட்ஸ்டாண்டிங் நிற்கிறவங்களுக்கு இந்த வாரம் அந்த பணம் தவணை முறையில் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு குருவோட இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டிலுமே இந்த வாரம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஸோ பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இல்லை, ப்ராஃபிட் இல்லை. ஒருவேளை இந்த வாரம் மேனுஃபேக்சரிங் லைனில் பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இந்த வாரம் இல்லை. இந்த வாரம் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இந்த வாரம் பொறுமை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தாலும் கவனமாக இருங்க. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறபோது உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நல்ல ஒரு வேலையாட்கள், குறிப்பாக ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அமைவாங்க. ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, கண்டிப்பாக இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம்